சோஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிராளியை குறித்து தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களாகவே தங்கள் நாவுகளின் மூலமாக, தங்களுடைய செயல்களின் மூலமாக தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த தேவனை கோபம் மூட்டின ஒவ்வொரு தருணங்களை நம்ம இப்போ தியானிச்சுக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கி 6வது முறை தேவனை அவர்கள் சோதித்ததை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். அவங்க ரெவிதீமுக்கு போகிறாங்க. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். அப்போ இப்போ தான் பரீட்சை பார்க்குறீங்க அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மறுபடியும் முதல்ல எப்படி தண்ணி இல்லாமல் போச்சோ, முதல்ல தண்ணி இருந்துச்சு ஆனால் கசப்பாக இருந்தது, இப்போ தண்ணியே இல்லை. அப்போது மறுபடியும் மோசேக்கு நேராக அவங்க முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தா அவங்க எப்போதும் ஒரு டயலாக், ஃபிக்ஸடாக ஒரு டயலாக் பேசுவாங்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டயலாக் தான், அதே டயலாக் தான் இப்போ பேசுகிறாங்க. 3வது வசனம். அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். சேம் டைலாக், அதில் மட்டும் அவங்க மாறிக்கிறதே இல்லை, ஃபிக்ஸட் டைலாக், மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்க எப்படி அவங்கள பண்ணிக்கிட்டாங்கன்னா, தே ஹாவ் அ ரொட்டீன். நமக்கு ஒரு தேவைன்னா முறுமுறுப்போம், மோசையை நோக்கி முறுமுறுப்போம், அவனை நெருக்குவோம், அவன் போய் தேவன்கிட்ட போய் முறையிடுவான், அப்போது நமக்கு கிடச்சிரும். இதுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாங்களே ஒழிய நம்ம தேவன்கிட்ட கேட்கணும், அவர் இரக்கத்தினால நமக்கு கொடுப்பாருங்கிறத விட்டுட்டாங்க. நம்மளே எத்தனையோ பேர் உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு கதறி ஊழியர்கள்கிட்ட நம்மளுடைய சுச்சுவேஷனை ஃபுல்லாக கண்ணீரோட வியாகுலத்தோடு விளக்கி அவங்க நமக்காக கதறி எப்படியாவது அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் நம்மள சில பேருக்கு இருக்கும். ஒரு தடவை என்ன செஞ்சுருப்போம், அப்படி ஒரு 20 நாள் உபவாசம் இருந்து தேவன்கிட்ட போராடி ஒரு காரியத்தை பெற்றிருப்போம். அடுத்தாப்புல ஒரு சுச்சுவேஷன் வருதுங்கும் போதும் ஏற்கனவே இந்த ருட்டீனை ஃபாலோ பண்ணோம், அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சு, சக்ஸஸ் ஆச்சு. இன்றைக்கி இந்த தடவையும் அதே ருட்டீனை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். மறுபடியும் 20 நாள், சரி 25 நாள் உபவாசம் இருந்து தேவன்கிட்ட எப்படியாவது இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டுறணும். இப்படி சில நேரத்தில் நம்ம தேவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி முறுமுறுப்புனால ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போல் நாமளும் என்ன செய்கிறோம், முறுமுறுத்து அதாவது முறுமுறுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு பேர் முறுமுறுப்பு இல்லை, ஜெபம். வெறும் மோசையை நோக்கி அவங்க முறுமுறுத்தாங்க இல்லையா, இது உபவாசத்தோட ஜெபம், கண்ணீரோட ஜெபம். இந்த கண்ணீர் ஜெபத்தை பண்ணி என்ன செய்கிறது, எப்படியாவது தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த முறுமுறுக்கிறது ஒரு ரொட்டீன். அதாவது சிலருக்கு எப்போதுமே சோகமாக இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், சிலருக்கு எப்போதுமே எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பயம் நிறைந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஒருத்தங்களுக்கு எப்போதுமே தன்னை குறித்ததான ஒரு பரிதாப நிலை எப்போதும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறத ஒரு ரொட்டீனாக வச்சுருந்தாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க பிரச்சனையை பற்றியே பேசுகிறதாகவே ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த பிரச்சனை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனையில் மறுபடியும் அதே பழைய கதையை பேசி அப்பா கர்த்தர் ரொம்ப கர்த்தருக்கு விசணும். ஏன்னா நம்மளாவது பார்க்கல, வேதத்தில் தான் படிக்கிறோம். கண்ணுக்கு எதிராக பார்த்ததுக்கு அப்புறமாக கூட மோசேயிட்ட கேட்குறாங்க, நீர் ஏன் எங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்தீர்? மோசையே கொண்டு வந்தார். மோசே என்ன கானான் சிட்டியை கெட்டியாக வச்சுருக்கிறாரு? மோசே அந்த சிட்டியில் என்ன ராஜாவாக இருந்து இவங்களை ஆளுகையாக செய்ய போகிறாரு? யாருக்குமே யோசிக்கவோ நிதானிக்கவோ கூடாதபடி மோசையை நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களை நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய வல்லமையை அவங்க ஒரு தடவை கூட திரும்ப யோசித்து பார்த்தா கூட, இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறான்னு ஒருத்தருக்கு கூடவா தோணலை? அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தே காணப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க. முந்தி எகிப்தியரை பார்த்து முறுமுறுத்தோம், இப்போ மோசையை பார்த்து முறுமுறுப்போம். நாடு மாறி இருக்கு, மனுஷன் மாறி இருக்கான். ஆனால் நம்ம சூழ்நிலை எப்போதும் போல் வழக்கத்தின்படி எப்பா அதே கஷ்டம்தான், அதே பாடுதான், அதே வியாகுலம்தான். இப்படி புலம்புறத கூட நீங்கள் நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பீங்க.
எங்கே ஒரு கஷ்டம் போச்சுன்னு நினச்சா இன்னொரு கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு முறுமுறுக்கிற ஒரு சுபாவம் கர்த்தருக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம். இந்த ஜனங்க அப்படி தான் பண்ணாங்க. எதுக்கு மறுபடியும் தண்ணீர் தாகத்தை வந்து கர்த்தர் ஏற்படுத்தணும்? தடவை தண்ணீர் தாகம் வந்து ஏற்பட்டுச்சு. கசப்பான தண்ணி இருந்தது. ஒரு கிளையை வெட்டி போட்டோம், அது தித்திப்பான தண்ணியாக மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ பெரிய அற்புதம்லாம் இது. அப்போ நம்ம மறுபடியும் தேவன்கிட்ட கேட்டால் தேவன் நமக்கு கொடுப்பார் இல்லையா அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கணும்னு தோணலை. இவங்க முறுமுறுக்கிறதுனாலேயே அந்த இடத்துக்கு மாசா அப்படின்னு யார் பேர் வைக்கிறா? மோசே வந்து பேர் வைக்கிறார். இப்போ ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் கண்மலையை அடித்து அதிலிருந்து வர்ற தண்ணீரை இந்த ஜனங்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்போது இந்த முறுமுறுப்புக்கு எல்லாம் வந்து ஒரு விடை எது அப்படின்னா, கண்மலை அடிக்கப்படுகிறது தான் ஒரு விடையாக இருந்தது. நம்ம முறுமுறுத்து நம்மளுடைய வாழ்க்கை இப்படி முறுமுறுத்துக்கிட்டே நம்ம வாய் முறுமுறுப்புனால நிறைய கூடாது அப்படிங்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து, உன் வாயை விரிவாய் திற, நான் என்ன என்ன வந்து அடிக்க ஒப்பு கொடுக்குறேன், உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் சுமந்து நீ சமாதானத்தை சந்தோஷத்தை உன் வாய் நிறைய பெற்றுக்கொள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை துதிக்கும் புது பாடை நாவுகளில் கொடுத்தேன்னு சங்கீதக்காரர் பாடுகிறார் இல்லையா? இந்த நாவு புலம்பலின் நாவு களிப்புள்ள நாவாக மாறணும் அப்படின்னா நம் தேவன் யார் என்பதை அறிந்தவராக இருக்கணும். நமக்காக நம் தேவன் அடிக்கப்பட்டாரே, அந்த கண்மலையின் நீரூற்றுனால நம்ம பிழைத்திருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வின் இருதயம் நமக்கு இருக்கணும். நம்மள எத்தனை பேர் தேவனை அறிகிற அறிவை வந்து விரும்புகிறோம்? நிறைய பேர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லைஃப்பை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் போராட்டத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, முந்தி உங்கள் பயம், இப்போ உங்களுக்கு இருக்கிற பயம், இந்த வித்தியாசத்தெல்லாம் பாருங்களேன். யூ வில் ரியலி சல்யூட் காட். உங்களுக்கு வந்து உங்கள் வாய் வந்து உங்களே அறியாமல் தேங்க்யூ சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்படிலாம் செஞ்சதை எழுதி வச்சதன் காரணமே நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். நாம் இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு நியாயம் தீர்க்காமல் நாம் நம்ம லைஃப்பில் இப்படி செய்யாமல் இருக்கிறோமா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு நிதானித்து நடந்துப்போம். காட் பிளஸ் யூ.